Hello students, chapter 3 exercise 3.1 first question. The number of students வந்தாங்க ஒரு கிளாஸ் 10th வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டும் சேர்த்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸை விட 4 வந்து கூடுதலாக இருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதோட சொல்யூஷனும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு லெட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் பி நம்ம எப்படி வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்புறம் the number to y வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 10. இதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். செகண்ட் இக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா if the number of girls is 4 more than the number of boys அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து நம்ம எப்படி வச்சுருக்கோம், ஒய்ன்னு வச்சுருக்கோம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எப்படி இருக்குன்னா 4 more than the number of boys. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து நம்ம எப்படி வச்சுருக்கோம், எக்ஸ்னு வச்சுருக்கோம். மோர்னாலே என்ன பண்ணணும், +4 போடணும். ஓகே, இதான் வந்து செகண்ட் இக்குவேஷன். ஸோ செகண்ட் இக்குவேஷன் என்னன்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 4. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டிய இக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த ரெண்டு இக்குவேஷனையும் ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து இந்த ரெண்டு இக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கிராஃபிக்கலாக இதை சால்வ் பண்ணி நம்மளோட சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே ஓகே, நமக்கு இப்போ கிராஃப் வரையணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும், நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வேணும். பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் கிராஃப் வந்து வரைய முடியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருக்கு. x + y இஸ் ஈக்குவல் டு 10, y இஸ் ஈக்குவல் டு x + 4. ஸோ இதை நம்ம வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் எக்ஸுக்கு வந்து நம்ம 0 போட்டோம் அப்படின்னா, எக்ஸுக்கு 0 போட்டோம்னா y என்ன கிடைக்கும், y வந்து 10 கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் வந்து 0 ஆகிடும். ஸோ எக்ஸுக்கு 0 போட்டால் y வந்து 10. நெக்ஸ்ட் நம்ம ஒய்க்கு 0 போட்டோம்னா என்ன வரும், எக்ஸ் வந்து 10 வரும். ஸோ ஒய்க்கு 0 போட்டோம்னா எக்ஸ் வந்து 10 வரும். ஓகே, அப்போ நமக்கு இங்கே 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிட்டு, ஒன்று வந்து 0,10, இன்னொன்று வந்து 10,0. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட் லைன் நம்ம வரைஞ்சிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 4. இதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போட்டோம்னா y என்ன வரும், எக்ஸுக்கு 0 போட்டால் y இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். ஸோ எக்ஸுக்கு 0 போட்டால் y வந்து 4 வரும். தென் ஒய்க்கு 0 போட்டோம்னா எக்ஸ் என்ன வரும், இந்த லைன் வரையலாம். இந்த 2 பாயிண்ட்ஸ் வச்சு நெக்ஸ்ட் லைன் வரையலாம். ஓகே, இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சிக்கலாம். இப்போ கிராஃபில் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ் பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆரிஜின் 0. ஸோ இங்கே வந்து ஸ்கேல் ரொம்ப முக்கியம். ஸ்கேல் வந்து நமக்கு ஃபுல் மார்க் வேணும்னா ஸ்கேல் வந்து கண்டிப்பாக எழுதணும். இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். நான் இங்கே வந்து ஒவ்வொரு யூனிட்டாக எடுத்திருக்கேன். இந்த 1 cm வந்து 1 யூனிட். ஓகே, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லையும் 1 cm இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். இது வந்து 1 யூனிட். 1 cm is equal to 1 unit. ஓகே, 0,10னா எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 10. அப்போ அந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 10. ஸோ இதான் அந்த பாயிண்ட் 0,10. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, 10,0. 10,0னா எக்ஸ் வந்து 10, ஒய் வந்து 0, ஒய் 0னா இந்த பாயிண்ட். அப்போ இதான் 10,0. ஓகே, ஸோ நம்ம இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட். ஓகே, ஸோ இந்த லைனோட நேம் வந்து எக்ஸ் + y இஸ் ஈக்குவல் டு 10. இதுதான் இந்த லைன். நெக்ஸ்ட் இப்போ மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 0,4. எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 4. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட் 0,4. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் -4,0. -4 எங்கே இருக்குது, -4 என்ன இருக்குது, -4,0னா இந்த பாயிண்ட். ஓகே, இதான் -4,0. ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இங்கே ஜாயின் பண்ணுறோம். கொஞ்சம் லாங்காகவே போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இந்த பாயிண்டில். இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே வந்து எக்ஸில் வந்து 3, ஒயில் வந்து 7. ஸோ 3,7 இதான் வந்து சொல்யூஷன். சொல்யூஷன் இஸ் 3,7. ஓகேயா, 7. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுதா. லெட் த நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். லெட் த நம்பர் ஆஃப் பென்ஸ் is equal to y.
ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 5 பென்சில் அண்ட் 7 பென் சொல்லியிருக்காங்க. ஸோ 5x plus 7y is equal to 50 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 pencils and 5 pens சொல்லியிருக்காங்க. ஸோ 7x plus 5y is equal to 46. இதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 5x plus 7y is equal to 50. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் இது சால்வ் பண்ணணும்னா எக்ஸு ஒய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸுக்கு வந்து 0 போட்டோம்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ 7y is equal to 15 வரும். ஸோ y is equal to 50/7 வரும். அது வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் வரும். ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா நம்மளால் ப்ளாட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்க்கணும். ஸோ எக்ஸுக்கு 1 போட்டு பார்த்தா 5 plus 7y is equal to 45 வரும். ஸோ அப்பவும் 45/7 வந்து இது நம்ம 3 போடலாம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 3 போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும், எக்ஸுக்கு 3 போட்டோன்னா 5 into 3 plus 7y is equal to 50. ஸோ 15 plus 7y is equal to 50. ஸோ 7y is equal to 50 minus 15 வந்து என்ன வரும்னா 35 வரும். ஸோ y is equal to 35/7 which is equal to 5 வரும். y வந்து 5. ஸோ எக்ஸுக்கு 3 போட்டோன்னா y வந்து என்ன வரும், 5 வரும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து நம்ம 10 போடலாம். எக்ஸுக்கு 10 போட்டோன்னா இங்கே என்ன வரும், 5 into 10 plus 7y is equal to 50. ஸோ 7y is equal to 50 minus 50. ஸோ y is equal to என்ன வந்துடும், 0 வந்துடும். ஓகேயா? ஸோ இது வந்து 0. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். பாயிண்ட்ஸ் வந்து 3, 5, 10, 0. ஓகேயா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 7x plus 5y is equal to 46. இதுவும் அதே மாதிரி சால்வ் பண்ணோம். ஸோ எக்ஸ் ஒய். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸுக்கு என்ன போடலாம் அப்படின்னா, எக்ஸுக்கு வந்து 8 போடலாம். 8 போட்டோம்னா 7 into 8 plus 5y is equal to 46. 8 7 56. 56 plus 5y is 5 2 7 minus 2. So y is equal to minus 2 வரும். ஓகே, நம்ம எக்ஸுக்கு நெக்ஸ்ட்டு 3 போட்டோன்னா y வந்து 5 வரும். ஓகேயா? நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 3 போட்டால் y வந்து 5 வரும். ஸோ இங்கே பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 8, minus 2, then 3, 5. ஓகேயா? ஓகே, கிராஃப் வரைஞ்சாச்சு. கிராஃபில் வந்து இங்கேயும் கிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேல் எழுதிக்கணும். இன் எக்ஸ் ஆக்சஸ் 1 cm is equal to 1 unit, ஒய் ஆக்சஸ் 1 cm is equal to 1 unit. ஓகே சார். ஓகே, நம்ம ப்ளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, 3, 5. ஸோ 3x வந்து 3, y வந்து 5. இதான் வந்து 3, 5. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, 10, 0. ஸோ 10, 0னா இந்த பாயிண்ட்டு 10, 0. கொஞ்சம் லாங்காகவே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, 8 பாயிண்ட் இங்கே இருக்குது, 8, minus 2. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, 3, 5. இங்கே இருக்குது 3, 5னா அதுவும் இந்த பாயிண்ட் சேம் பாயிண்ட் 3, 5. ஓகே, நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். to 46. ஓகே, இந்த ரெண்டு லைனும் எங்கே மீட் ஆகுது, இந்த 3, 5ல தான் மீட் ஆகுது. ஓகேயா? 3, 5ல மீட் ஆகுது. ஸோ த சொல்யூஷன் இஸ் என்ன, 3, 5. The solution is 3, 5.